ஏன்னா படாத கஷ்டங்கள்லாம், இந்த கஷ்டங்கள்லாம் பட்டு தான் நாங்கள்லாம் நடிகர் இன்றைக்கி வந்திருக்கோம். நீங்கள்லாம் பாராட்டுறீங்க. நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து குழந்தைலேருந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சொன்னாங்க இன்றைக்கி. ஸோ அஃப்கோர்ஸ் பெருமையாக தான் இருக்குது. இத்தனை வருஷம் நம்ம சினிமாவில் இருக்கோமா, ஒரு 40 ஆண்டு காலம் சினிமாவில் இருக்குமா, திரையுலகத்தில் இருக்கோமா. இது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கலாம், அது வேறு விஷயம் சார். ஆனால் பணமே வாழ்க்கையாகிடக்கூடாது. பணம் வந்து ஒரு அளவுக்கு மேலே பணம் இருந்துச்சுன்னா, இங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் பணம் கிடையாது, பணம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கோம். பணம் நிறைய வந்துச்சுன்னா பணத்துக்கு தான் மரியாதை கொடுப்போம், மகிழ்ச்சி போயிடும். பணத்தை நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கோம். நம்மளை பணம் காப்பாற்றுது. நம்மளை காப்பாற்றினா நம்ம சொல்கிறது பணம் கேட்கணும், பணம் சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. இதை வந்து ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய நடிகர் சொன்னால் நீங்கள் எல்லாம் கேட்பீங்க. ஒரு வேளை நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களான்னு தெரியல. பரவாயில்ல, விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அது ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது. ஸோ சொல்கிறேன். ஸோ வந்து எது முக்கியமோ அதுதான் முக்கியம். இன்றைக்கி ஒரு பெரிய நடிகர் இது வந்து நானாக வந்து ஒரு கல்லாக எடுத்து நானாக கட்டின வீடு, நானாக செதுக்குன சிலைன்னு ஒருத்தர் சொல்லும்போது நம்ம ரசிப்போம். ஆனால் நானும் கிட்டத்தட்ட அப்படி தான் சார். யாருமே இல்லை, பின்புலம் கிடையாது, என் முன்னோர்கள் கிடையாது திரையுலகத்தில். தானே ஆர்கே செல்வமணி, இந்த பக்கம் உதயகுமார், எல்லாருமே வந்து போராடி வந்தவங்க தான். போராட்டம், ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். இது வந்து என் முன்னோர்கள் கிடையாது. நான் வந்து செத்து சுண்ணமாயிருக்கேன் சின்ன வயசில். நடிக்கும்போது ஒரு பெரிய பயம் இருக்கும். இப்போல்லாம் தீபாவளிக்கு ஊருக்கு போவாங்க எல்லாரும். நான்லாம் லாஸ்ட் மினிட்ல வண்டி ஏறி ஊருக்கு போய் தலையை காமிச்சு நைட்டோட இருட்டில் கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா அச்ச உணர்வு, படித்து முடிச்சிட்டோம், திரைப்பட கல்லூரியில் மாணவன் ஆகிட்டோம், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயங்கர பயம் ஒன்று இருக்கும். தேங்க்யூப்பா. இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு பெரிய நடிகராக இருந்தால் பெரிய விஷயமா மாறும். இன்றைக்கி ஆர்கே செல்வமணி சார் சொன்ன மாதிரி ஒரு சராசரி நடிகன் இன்றைக்கி எங்களை முடிவு பண்ணுறது, என்ன முடிவு பண்ணுறது குறிப்பாக சொல்லலாம். எனக்கு போட்டியே இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்கள். இந்த படம் பார்த்தீங்களா, இந்த மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி, இந்த இடத்துக்கு என்னை தள்ளிவிட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? முதுகு பூரா காயம் சார், ரத்தம், வடுக்கல். என்னை குத்தி 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 கொலை பண்ணிட்டாங்க. என்னை வந்து ஒரு படம் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க, பேசிட்டு போவாங்க, அந்த படம் வந்து மிஸ் ஆகும். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். யார் காரணம் என்று சொன்னால் அந்த படத்தோடைய கதாநாயகனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க இருக்கலாம். அவங்க முடிவு பண்ணுவாங்க, இந்த கேரக்டருக்கு இவர் இருந்தால் கரெக்டாக இருக்கும், வேறு யாராவது வேணாம். ஸோ இந்த இடத்துக்கு என்னை தள்ளி விட்டுறதுக்கு வேறு வழி தெரியல சார். எனக்கெல்லாம் வேறு வழி தெரியல உண்மையாகவே. இந்த மெட்ராஸ்க்கு இந்த படத்தில் நான் லீட் ரோலை பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் லீட் ரோல், கதாநாயகன் கிடையாது, கதையினுடைய நாயகன், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து தயவு செய்து வந்து கலையாக பாருங்கள். இன்றைக்கி வந்து என்னுடைய சகோதரி ஒருத்தங்க பேசினாங்க, ரொம்ப நேர்மையான பேச்சு, நானும் ரசித்தேன் அந்த பேச்சை. திரையுலகத்தில் இன்றைக்கு நாம் படுகிற கஷ்டம், இன்றைக்கி நமக்குன்னு ஒருத்தர் வேணும்னா அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்கும், அதில் 10 பேர் தான் வேணும்னா அந்த 10 பேர் சூஸ் பண்ணுற இடத்துல ஒருத்தங்க இருக்காங்க. அதனால் தயவு செய்து ஆர்கே செல்வமணி போல், உதயகுமார் போல், பேரரசுலாம் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுடைய சாபக்கேடாக என்ன காரணம்னு தெரியல, ஒதுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதுலேயும் மிங்கிள் பண்ணி போயிட்டே இருக்கும். இந்த ஓடுற குதிரை என்றைக்குமே ஓடுன்ற மாதிரி அதில் வந்து தாண்டி போயிட்டுருக்கோம் பார்த்துட்டு. ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி நாங்கள் வந்து குறித்த நேரத்துக்கு முடித்தோன்னா அதுக்கு முதல் காரணம் என்னுடைய இயக்குனர். எனக்கு டைமே கொடுக்க மாட்டார். எனக்கு டைம் கொடுக்காம அவர் ப்ராமோட்டிங் பண்ணுறதை நான் பேசுவேன். இது ஒரு சீனாக இருக்கும், நானும் முனிஷ்காந்தெல்லாம் பண்ணியிருப்போம். இந்த சீனாக இருக்கும். நான் சொன்னேன், நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேச நான் எடுத்து பேசுகிறேன். தெலுங்கு படம் பண்ணி எனக்கு பழக்கம், அதனால் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ராமோட் பண்ணார். மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. மழை பெய்யும் போது மழையில் அந்த சீன் எடுத்துகிட்ருக்கோம். முடிச்சாகணும், முடிச்சுட்டு போகணும், உடனே போகணும். ஒரு 1 ஹவரில் ஷிஃப்டிங்.
ஒரு நாளைக்கு 5 சீன் 6 சீன் எடுப்பார் டேரக்டர். இவருக்காக நானும் ஒத்துழைச்சேன் இவருக்காக. என்ன பரவாயில்ல சார், பரவாயில்ல, நீங்களே பண்ணுங்க. இந்த ஆனந்தராய் தான் இந்த படத்தில் பார்ப்பீங்க நீங்கள். இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை. இந்த கதைக்களம் ரொம்ப புதுசாக இருக்கும். இது நல்ல படம் என்று உங்களுக்கு தோன்றினால், உங்கள் மனசாட்சிக்கு தோன்றினால் நீங்கள் நல்ல படம்னு எழுதுங்க. கண்டிப்பாக வந்து என் பத்திரிகை நண்பர்கள், இந்த ஊடக சமுதாயம் வந்து 4 தூணில் ஒரு தூண் மாதிரி. நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறது தான் இன்றைக்கி நல்ல படமா கெட்ட படமா.